வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னா தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்க அப்டேட்டு தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆனுவல் பிளானர் போட்டிருந்தாங்க. ஸோ ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் எக்ஸாம் அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தேன்னு வச்சிங்கன்னா ஜூலை 11 வந்து நம்மளுக்கு இதுக்கான நியூஸ் பேப்பரில் வந்து வந்தது. அதாவது பாலிடெக்னிக் வந்து அந்த காலேஜை வந்து பார்த்திங்கன்னா திறன்மிகு மையங்களாக மாற்ற போகிறாங்க. அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிடெக்னிக்கை மாற்ற போகிறாங்க. ஸோ இது மாற்றுறதுனால பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து அதில் கொண்டு வர போகிறாங்க. அப்போது அதுக்கு வந்து அதில் எடுக்கிற லெக்சரர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸு, இந்த காலேஜில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணி டெஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த நடப்பாண்டிலே நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பணி வாய்ப்புகள் வந்து பாலிடெக்னிக்கில் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த இதுக்காக நம்ம சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து தான் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க பாலிடெக்னிக்கு. இது வந்து பிஜி பார்த்திங்கன்னா பிஜியில் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டிஆர்பி வெப்சைட்குள்ளே நம்ம போனோன்னா எக்ஸாமுக்குள்ளே நம்ம உள்ளே போனோன்னா சிலபஸ் இருக்கும். ஸோ சிலபஸை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு தேர்ட் காலமில் பார்த்திங்கன்னா கொஷின் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படி கொஷின் மார்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதில் வந்து ரெண்டு பிஜிடிஆர்பி வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லை அப்படி இல்லைன்னா இந்த பாலிடெக்னிக் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்களா அதை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு இதுலையுமே நம்ம பார்க்க வேண்டியது. சீக்கிரமே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் பிஜி சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லை பாலிடெக்னிக் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கில் வந்து நிறையா வந்து டீச்சர்ஸ்க்கு புதிய வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறது, இதெல்லாம் மாற்றுறதுக்காக அவங்க வந்து அந்த திறன்மிகு மையங்களாக மாற்றுறாங்க. ஸோ அந்த சேஞ்சஸாக ஜூலை 11 அன்றைக்கி அவங்க கொடுத்துருக்காங்க இந்த நியூஸு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல நியூஸு. இதனால் வந்து பணி வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து டெண்டர் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னு பார்த்தா வேகமாக வந்து வேலைகள் நடக்கணும், எரர் இல்லாமல் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டார் கொஸ்டின் வருது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இல்லாமல் டிஆர்பியோட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அடுத்தடுத்து நடக்கணும். அதுக்காக தான் டெண்டர் வந்து இப்போ அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மண்டே வந்து நம்மளுக்கு வந்து மதுரை கேஸ் வந்து ஹியரிங் வருது. ஸோ யூஜிடிஆர்பி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு போடணும். ஸோ அந்த டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கனால சீக்கிரமே வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அதாவது குயிக்காக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் வந்து ப்ரைவேட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான் இருக்குது. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எப்படியும் வந்து கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா கேஸஸும் முடிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா ஒரே மாதிரி கேஸஸ் தான் நிறைய கேஸஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அது வந்து ஒரே மாதிரி கேஸஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கேஸஸையும் வந்து ஒன்றா ஆக்கி அவங்க வந்து ஒரே தீர்ப்பாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து நம்மளுக்கு அதுக்கான என்ன சொல்யூஷனுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சோன்னே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்து வேகமாக நடக்கணும். ஸோ அதுக்கான ஒரு இதாக தான் நான் இந்த டெண்டர் கொடுத்துருக்கிறத நான் பார்க்குறேன். சீக்கிரமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து பணி வாய்ப்பு வந்து பணி நியமனம் வந்து சீக்கிரம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 10 days வந்து ட்ரைனிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த அவங்கவுங்க எந்தெந்த ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லோரும் வந்து ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து மண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து எப்படியும் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா சென்னையில் அதே மாதிரி கேசஸ் தான் போட்டிருந்தாங்க. அந்த கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் கொடுத்து டிஸ்போஸ் பண்ணாங்களோ அந்த காரணத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் வந்து
சென்னை கேஸ் வந்து எப்படி முடிஞ்சிச்சோ அதே மாதிரி அதை ரெஃபர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாரும் வந்து இதுக்காக பதட்டப்பட தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ விடுவாங்க, நம்ம எந்தெந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.